ஒரு மனுஷன் உனக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு, பதிலுக்கு அவருக்காக நீ என்ன பண்ண அப்படிங்கிற கேள்வியை யூதர்களை பார்த்து கேட்டா, நாங்கள் தான் இயேசுவை கொண்டோம்ல அப்படின்னு கட்ஸாக சொல்லுவாங்க. 2000 வருஷத்துக்கு பிறகும் தவறுகளை திருத்து கொள்ளாத மனிதர்கள் யூதர்கள். சரி, இயேசு பற்றி இப்போ யூதர்கள் பேசி இருக்கக்கூடிய பேச்சு இப்போது வித்தியாசமான பேச்சு தான். அவங்கக்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கத்தாரை விட்டு இப்போது யுஎஸ்ஏவினுடைய ஆர்மி வீரர்கள்லாம் கிளம்புறாங்க அப்படிங்கிற தகவல். அப்போது போர் இல்லையா பிரசாத் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருதுல்ல, அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இந்த வீடியோக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது. துருக்கி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஆச்சரியமான தகவல், இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு போறாருங்கிற தகவல், இதெல்லாம் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உளவு பார்த்ததற்காகவும் மொசாட்டிற்கு முக்கியமான உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்ததற்காகவும் வடகொரியாவில் இருக்கக்கூடிய 2 இஸ்ரேலிய குடியிருப்பாளர்களை அப்படியே கொத்தா எடுத்துகிட்டு போய் அவனை தூக்கில் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி இப்போது வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காருங்கிறது தான் செய்தி. வடகொரியாவில் போய் இஸ்ரேல்காரங்க ஆட்டம் காமிச்சா கிம்மு சும்மா விடுவாரா? அதான் இங்கே நடந்திருக்கு. இஸ்ரேலியர்கள் இயேசு திரும்பி வந்தால் அவரை கொன்று விடுவார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அகெயின் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வரலாற்றை நல்லா தெளிவாக புரட்டி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஒரு மதம், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் அப்படிங்கிறது இன்னொரு மதம், இன்னொரு இனம். இந்த கேட்டகரியை ஏற்றுக்கிட்டதே கிடையாது. இன்னமும் நீங்கள் இஸ்ரேல் போனீங்க அப்படின்னா அங்கே கிறிஸ்தவர்களை யூதர்கள் அடிப்பாங்க, தொடர்ச்சியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குவாங்க. ஏகப்பட்ட நிகழ்வுகள், அது தொடர்பான வீடியோக்கள் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இருவரும் ஒருவர் அல்ல. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள்னு வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது இருக்கும். அதே நேரத்தில் யூதர்கள் தொடர்ச்சியாக கிறிஸ்தவ வெறுப்பாளர்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் பிரசாத் சொன்னது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். அதாவது இது இஸ்ரேலிய யூதர்களுடைய பெரும்பான்மையானவர்களின் நிலைப்பாடு. எது? இயேசு கிறிஸ்து திரும்பி வந்தாருன்னா மறுபடியும் அவரை யூதர்கள் கொன்றுவாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இதை யார் சொல்கிறா? ரக்பி. இப்போ நம்ம ஊரில் வந்து ஃபாதர், நம்ம ஊரில் ஒரு பூசாரி, இப்படின்னு நம்ம வார்த்தைகள் சொல்லுவோம். கிறிஸ்டினில் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும். ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள், மரியாதைக்குரிய வார்த்தைகள். இப்போ அதே மாதிரி யூதர்களில் ரக்பி அப்படிங்கிறது மரியாதைக்குரிய நபர்களுக்குரிய பேர். ரிக் ஜேக்கப் அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். சரி, இவர் சாதாரணமாக போகிற போக்கில் எல்லாருமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் எடுத்து பேசிடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவர் யாருன்னா ஒரு பிரசிடெண்ட் ஆஃப் தி யூனியன் ஃபார் ரீஃபார்ம் இந்த ஜுடிசம். அந்த ஜுடிசம் இருக்குல்ல, மொத்த யூதர்களுக்கான அந்த ஒரு ரீஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியில் முக்கியமான ஒரு நபர் இவர். அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவே வந்தால் கூட இவங்கக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கங்கிறத இப்போது சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, மத்திய கிழக்கினுடைய மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமான கத்தாருடைய அல் உதை தளத்திலிருந்து நூற்றுக்கணக்கான துருப்புகள் இப்போது வெளியேற்றப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற செய்தி. எவ்வளவு நாள் தான் சும்மாவே அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது? வெயில் வேற, ஆயுதங்கள் எல்லாம் தயாராகிடுச்சு, போர் விமானங்கள்லாம் அணிவகுத்திருக்கு. ட்ரம்ப்பு அந்த க்ரீன் சிக்னல் ஒன்று கொடுத்தா தானே அடுத்த இடத்துக்கு போக முடியும். ஒரே இடத்துல இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது போர் அடிக்குது சார் அப்படின்னு கத்தாருடைய ஏர்பேஸில் இருக்கக்கூடிய யுஎஸ்ஏ வீரர்கள்லாம் கிளம்பி வேறு இடத்த நோக்கி நகர்ந்துருக்காங்க. இது அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வராமல் ஒரு மிலிட்ரி மேனால் ஒரு மூவ் கூட எடுத்து வைக்க முடியாது. பட் அந்த சம்பவம் நடந்திருக்கு. போருக்கான கால கெடுங்கிறது இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா 10 நாள் டைம் கொடுத்துருக்காரு ஈரானுக்கு. அதற்குள்ளே ஈரான் வந்து சாதகமான முடிவு அமெரிக்காவுக்கு சொல்லணும்.
இல்லைன்னா அடுத்து ட்ரம்ப் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். அடுத்ததா இந்த போர் சுழற்சி இருக்குல்ல, அதை நிறுத்துறதுக்கான ஒரே வழி என்னன்னா ரத்தம் சிந்துவதும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு குறிப்பிடத்தக்க தீங்கு விளைவிப்பதும் தான் அப்படின்னு இப்போ ஈரான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அது தங்களுக்கு அதிக விலை கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் வந்தாலும் சரி, நாங்கள் அதுக்கு தயார் அப்படின்னு இப்போ ஈரான் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, லெபனான்லையும் காசாவிலையும் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் ரமலான் மாதத்தில் அனுபவித்து வரக்கூடிய துயரங்கள் தான். லெபனானில் பால்பெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துல பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே இஸ்ரேலியர்கள் தொடர்ச்சியாக ஐடிஎஃப் வீரர்கள் குண்டுகளை வீசிக்கிட்டே இருக்காங்க. நள்ளிரவில் ஒரு முழு குடியிருப்பு இந்த இருக்கு இல்லையா, இந்த ஒரு முழு குடியிருப்பும் அப்படியே பாமால சிதைக்கப்படுது. ஏராளமானவர் இறந்து போயிருக்காங்க. இன்னும் இறந்தவங்களுடைய லிஸ்ட்டு இன்னும் வெளியிடப்படலை. அதில் குழந்தைகள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, வெவ்வேறு பணிகள் சேர்ந்தவங்க இருப்பாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க. பட் இன்னமும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அமலில் தான் இருக்குது. அவங்க அந்த விதிமுறையை லெபனான் அரசு மீறலை, அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மீறலை. ஐடிஎஃப்பும் இஸ்ரேலியர்களும் தான் தொடர்ச்சியாக அத்துமீறி தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை அவங்க செய்கிறதுக்கு பின்னாடி ஈரானுடைய கோபத்தை தூண்ட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஆசையாக இருக்குது. எங்கள் கூட்டணிகளை வலுப்படுத்த நாங்கள் பாடுபடுகிறோம். இஸ்ரேலுக்கு இந்தியர்கள் மேலே ரொம்ப பெரிய அளவில் கண் இருக்குது. அதுவும் குறிப்பாக மணிப்பூர், மேகாலயா உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பழைய காலத்து இஸ்ரேலியர்களுடைய ஜீன் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்புறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு புறம் வேலையாட்கள், இந்தியாவில் இருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற டெண்டன்சி இருக்குது. இப்போ இஸ்ரேலியர்கள் யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஜீனு நிறையா இந்தியாவோட சர்க்கிள்லையும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதை கடந்து இப்போ ரஷ்யா, ஈரான் அந்த எல்லையை கடந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்குள்ளே இன்றைக்கி ஒரு கருவறைக்குள்ளே போய் உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெதன்யாகுவினுடைய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு 10 லட்சம் இந்தியர்களை அப்படியே எடுத்துகிட்டு போகிறது தான். அது தொடர்பான வீடியோக்களையும் நம்ம பார்த்துருப்பீங்க. அவங்கள வேலைக்கோ இல்லை அவங்களுடைய ஜீனை இஸ்ரேலில் போய் கடத்துறதுக்கோ இந்த மாதிரியான வேலைகளில் நெதன்யாகு ஈடுபட போகிறாரு. இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய நல்லுறவை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையில் இரு நாட்டு தலைவர்களும் சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வை உலகமே ரொம்ப வியந்து பார்க்க தான் போகுது. காரணம் என்னென்னா, மோடி அவர்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உள்ளிட்ட விஷயங்கள், இந்தியா மீது விதிக்கப்பட்ட டாரிஃப், அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போனது இந்தியா இப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தாண்டி மோடி அவர்கள் நெதன்யாகு முன்னாடி டான்ஸ் ஆடினாருங்கிற வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. நம்ம நாட்டினுடைய பிரதமரை இன்னொருத்தவங்க தவறாக சொல்லும்போது நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கக்கூடாது. அது தொடர்பான ஆய்வுகளை நடத்தணுங்கிறது வேற கதை. சரி, இப்போ இந்த டாப்பிக்கில் அடுத்த வாரம் அது தொடர்பான செய்திகள் வரும், நம்ம அப்போ பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய உச்சநீதிமன்றம் ட்ரம்பினுடைய வரி கொள்கை அப்படிங்கிறது சட்டவிரோதமானது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருச்சு. அப்போது ஈரானோட வர்த்தகம் செய்யக்கூடிய அனைத்து நாடுகளுக்குமே இனிமேல் ட்ரம்ப்பால் என்ன பண்ண முடியாது, 25% கூடுதல் வரிங்கிறது விதிக்க முடியாது. ஒரு நாடு இன்னொரு நாடோடு வணிகம் கொண்டிருக்கு அப்படிங்கிறது காரணத்துக்காகவே அவனை எனக்கு பிடிக்கல, அதனால் நீயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது ரொம்ப சைல்டிஷான ஒரு மனோபாவம். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை மனம் கொண்டவரா இந்த ட்ரம்ப் அப்படின்னு கேட்டால், குழந்தைகளை கூட விடாத மோசமான மனுஷன்தான் இந்த தாத்தா. இந்த மாதிரியான தாத்தா கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ரைட்டு, எது எப்படியோ இங்கே பாருங்கள், இந்த விமானம் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த விமானத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஏற்கனவே பேர் வச்சுட்டாங்க. என்ன பேர் தெரியுமா? கான் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர். இது துருக்கியினுடைய ஸ்பெஷல் மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி என்ன இதோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏற்கனவே இது தொடர்பான வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். துருக்கியினுடைய 5th ஜென்ரேஷன் கான் இந்த விமானம் இப்போது ஈரானுக்கு பரிசளிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, விமானத்தினுடைய 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவை இப்போ கொண்டாடி இருக்காங்க. 2வது, துருக்கி இப்போ ரஷ்யா உதவி செய்யுது, சைனா உதவி செய்யுது. யாருக்கு? ஈரானுக்கு உதவி செய்யுது. அதே மாதிரி துருக்கி ஈரானுக்கு நாங்கள் எங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கலான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் எர்டகன். இதெல்லாம் நம்பலாமா பிரசாத் அப்படின்னு கேட்டால், ஸ்டேட்மெண்ட் சொன்னது அவர். ஆனால் போருக்கான காலகட்டம் நெருங்கி வரும்போதும் சரி, அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக முடிவுகளை மாற்றுவதில் கெட்டிக்காரர் தான்
துருக்கியினுடைய அதிபர் எர்டகன். ஈரானுடனான போரை நோக்கி செல்வதை விட உள்நாட்டு பிரச்சனைகளில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு ட்ரம்ப்பை யுஎஸ் காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் இப்போது கேட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே H1B விசா உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஐஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, போராட்டக்காரர்கள் ட்ரம்ப் பதவி விலகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கவனிங்க. அமெரிக்கா மக்களுக்கு தேவையான அந்த வாய்ப்பை உருவாக்குங்க. ஜப்பான் பாண்டெல்லாம் வித்துருச்சு அப்படின்னா உனக்கு அசிங்கம், ஜப்பான் இன்னைக்கு உனையை கண்டு பயப்படுறான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வச்சிருக்கக்கூடிய பாண்டை பூரா விற்றுட்டாங்கன்னா அசிங்கமாயிடும். ரஷ்யாவும் தன்னுடைய பொது சொத்துக்களில் இருக்கக்கூடிய அந்த இதை பூரா விற்றுட்டாங்கன்னா இப்போ கோல்டோட ரேட்லாம் குறையும்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்தந்த நாட்டினுடைய உள்நாட்டு நாணயத்திலே வர்த்தகம் பண்ணிக்கலாங்கிற பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. பிரிக்ஸ் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு யுஎஸ் காங்கிரஸில் இப்போது ட்ரம்ப் கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப்பினுடைய அந்த முடிவு, ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவருடைய அந்த நினப்பு முடிவு இருக்குல்ல, அதுக்கு யுஎஸ் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவிக்குது. இந்த காரணத்தினால அவரால் அடுத்த ஸ்டெப்பு ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக எடுக்க முடியல. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான இராணுவ விருப்பங்களை எடை போடுறார். தராசில் யாருக்கு நட்டமாகும், யாருக்கு லாபமாகும், இது அமெரிக்காவுக்கு லாபமா நட்டமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருடைய பிளான் என்னென்னா, வெனிசுலா மாதிரி ஈரானில் ஒரு இராணுவ நடவடிக்கை, ஒன் டைம் ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணிவிட்டு அங்கே கமினி அவருடைய மகன் முஸ்தபா இவங்க 2 பேரையும் தட்டி தூக்கிட்டு வந்துட்டா ஈரானில் ஷா ஆட்சியை கொண்டு வந்துடலாம். இதுதான் அவரோட பிளான். ஜெனீவாவில் அணுசக்தி பேச்சுவார்த்தையை பின்னோக்கி போகும்போது அவர் சில தெளிவின்மையான ஒரு விஷயங்கள், அதாவது கிளியர் கட்டான ஒரு விஷயத்தை அமெரிக்கா சைட்லேருந்து முன்வைக்காமல் போனது தான் ஈரான் அதுக்கு ஓகே சொல்லாததுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க யுஎஸ் காங்கிரஸில். ஸோ அதிகரித்து வரக்கூடிய பதட்டத்துக்கு மத்தியில் மத்திய கிழக்கிற்கு அமெரிக்கா வான் மற்றும் கடற்படை சொத்துக்களை தேவையில்லாமல் செலவு பண்ணி ரொம்ப ரூபா செலவு பண்ணிட்டீங்க, லாஸ்ட் 1 மந்தில் மட்டும் ஏகப்பட்ட செலவு அப்படின்னு சொல்லிட்டு வரவு செலவு கணக்கு பார்ப்பாங்க இங்கே கருவூலத்தில், அமெரிக்க கருவூலத்தில். இந்த கணக்கையும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க யுஎஸ் காங்கிரஸ். சும்மா இங்கே இருக்கிற படைகளை கூறம் கொண்டு போய் மிடில் ஈஸ்டில் போட்டு அங்கே வேற செலவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ யுஎஸ் காங்கிரஸ் ரொம்ப வேதனையோட பதிவு செஞ்சுருக்காங்க. ஈரான் சைட்லேருந்து ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய உச்சத்தலைவர் அயத்துல்லா கமினி இருக்கார்ல, அவருடைய இராணுவ ஆலோசகர் யக்யா ரஹீம் சப்பாவி அவர் ஈரானிய ஊடகங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். நாங்கள் இஸ்ரேலுடனான இறுதிப் போருக்கு தயாராகிட்டோம், 2வது போர் நிறுத்தம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, வீழும் வரை நாங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இஸ்ரேலுக்கு இடையில எந்த நெறிமுறை, ஒழுங்குமுறை மற்றும் ஒப்பந்தமும் நாங்கள் அவங்கக்கிட்ட பண்ணிக்க மாட்டோம், இஸ்ரேலுடனான ஒப்பந்தம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, அடுத்த போர் மோதலின் முடிவை யார் தீர்மானிப்பா அப்படின்னா இறைவன் தீர்மானிக்கட்டும், வெற்றியா தோல்வியாங்கிறத போர்க்களத்தில் சந்திப்போம், எவனும் இனிமேல் ஒப்பந்தத்துக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மிரட்டலை விடுறாரு. இந்த 10 நாள் கெடு விதிக்கிறதுலாம் காமெடியான விஷயங்கிறத இவருடைய ஸ்பீச்சில் ட்ரம்ப்புக்கு புரிய வச்சிருப்பாரு. பாவம், ட்ரம்ப்புக்கு தான் இப்போ நெருக்கடி, போர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.